வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை யாவரையும் ஃபீபா வானொலி ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் சிலுவை தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 21வது வசனத்தில் உள்ள சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். இயேசு சந்தித்த வாலிபன். மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். இயேசுவை பார்த்தவுடன் அவனுக்கு மிகவும் சந்தோஷம். இயேசுவிடத்தில் எப்படியாய் போக வேண்டும், நம்முடைய காரியங்களை இயேசுவிடத்தில் தெரிவிக்க வேண்டும், அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இவனுடைய ஆதங்கம், நோக்கம். இவனுடைய நோக்கம் எல்லாமே வெளிப்படையான நோக்கமாக தான் இருந்தது. இயேசுடைய நோக்கத்தை, சிந்தனையையும் அவருடைய சித்தத்தையும் இந்த வாலிபன் அறிய முடியவில்லை. இவனுடைய வாழ்க்கையிலே தான் செய்த காரியங்கள் எல்லாம் சரியான காரியங்களிலே சரியான முறையிலே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வாலிபன் நினைத்து கொண்டிருந்தான். ஆகவே அவன் முதலாவது இயேசுவை பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம் உண்டாகி ஓடி போய் முழங்கால் படியிட்டு முதலாவது அவன் காண்பிக்கிற காரியம் தாழ்மை. அந்த தாழ்மை எப்படிப்பட்ட தாழ்மை? வெளிப்படையான ஒரு தாழ்மை. ஓடி வந்து இயேசுவிடத்தில் முழங்கால் படியிட்டான். அது வெளிப்படையான காரியம். படியிட்டு, நல்ல போதகரே. முதலாவது சொன்ன காரியம் அவன் நல்ல போதகரே. முதலாவது இவன் காண்பித்த காரியம் வெளிப்படையான தாழ்மை. வெளிப்படையான தாழ்மை. முழங்கால் போட்ட உடனே இவன் யாருன்னு இயேசுக்கு தெரியும். ஆனா இவன் என்ன நினைச்சிட்டான்? தான் ஒரு நல்லவன், நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன், அதனால இயேசு நம்மகிட்ட போன உடனே என்ன செய்துருவாரு, அந்த நித்திய ஜீவனை நமக்கு முதல்ல தருவது நமக்கு தான் தருவார் என்பது இவனுடைய நோக்கம். ஆனால் இந்த வாலிபனுக்கு தன்னை யார் என்று தெரியாது. இதுதான் உலகம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடிப்படையிலே நாம் அநேக காரியங்களை நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். நாம் நல்லவர்கள் என்பது நாம் அநேக இடத்தில் நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் வெளிப்படையான தாழ்மையை நாம் பின்பற்றுகிறோம். இயேசுவின் நோக்கத்தை அறியவில்லை. இவன் தன்னை நல்லவன் என்று நினைத்து கொண்டான். அப்படினாலே இயேசு நம்மளுக்கு, இயேசு இரட்சகர், நம்ம உருவாக்கினவர் என்பதை அவன் அறியவில்லை. ஒரு நல்ல போதகராக தான் அறிஞ்சான். ஏன் காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை ஒரு நல்லவன், அதே போல இயேசு ஒரு நல்லவர் என்று அறிந்தார். ஆனால் இயேசுடைய உள்ளான காரியத்தை அறியாத யாவரும் வெளிப்படையான காரியத்தை தான் பார்க்க முடியும். இந்த வாலிபனை போல அநேகர் இந்த நாட்களிலே நாம் சிலுவையை பற்றிய தியானத்திலே வெளிப்படையான காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படையான தாண்மை, வெளிப்படையான அன்பு, வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் சரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அநேக நேரங்களிலே நம்முடைய காரியங்களை குறித்து மறுதளித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான காரியம் நிறைய பேர் தெரியல. உண்மையான இயேசுவின் நோக்கத்தை அறியாத இந்த வாலிபனும் அதே போலதான். நல்ல போதகரை, நான் நித்திய ஜீவனை அறையப்படுங்க, நான் என்ன செய்யணும்? இவன் தன்னை ஒரு நல்லவன் போல காட்டிக்கொண்டான். ஆகவே இயேசுவும் ஒரு நல்லவன் என்று நினைத்தார். இயேசு அவனும் பார்த்து, அவனுடைய மனத்தின் உள்ளத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. எதற்காக இயேசு சொல்ல விரும்புகிறார் என்றால், எப்போ அந்த உலகத்தில் யாருமே நல்லவன் கிடையாது, நீ என்னை எப்படி நல்லவன் என்று சொல்லலாம்? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. அதுக்கு எதுக்கு சொல்லுகிறார்? உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ உன்னை நல்லவன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை ஐயா. நீ இன்னும் உன்னை ஆராய வேண்டும். நீ தன்னைத்தான் நல்லவன் என்று சொல்லி நீ என்னையும் நல்லவன் என்று சொல்லக்கூடாது என்பது இயேசு மறைமுகமாக அவனிடத்தில் சுட்டி காட்டுகிறார். ஆனால் இந்த வாலிபன் அவருடைய நோக்கத்தையும் அவர் சொன்ன வார்த்தையையும் அவர் என்ன நோக்கத்திற்காக சொன்னார் என்பதையும் இவன் அறியவில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து பேசுகிறார். நாம் இப்படி வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னைத்தான் நல்லவன் என்று சொல்லி கொண்டு நாம் சிலுவையை பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ? இந்த கால வேளையில ஒரு விஷயம் நம்மை திரும்பி பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஒன்னை பாருயா, நீ உன்னுடைய சுயநிதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ?
நீ செய்கிற காரியமெல்லாம் நல்ல காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ? அதல்ல, நான் உனக்கு காண்பிக்கிறேன். நீ முதலாவது என்னிடத்துல உண்மையான தாழ்மையை காட்டு, உண்மையான உன்னுடைய உள்ளத்தை எனக்கு தா என்று சொல்லி இயேசு இந்த நம்மிடத்துல வந்திருக்கிறார். நாம் எடுத்த அநேக காரியங்கள் தோல்வியில் முடிஞ்சிட்டுல, நம்முடைய தீர்மானங்கள் அநேக தோல்வியில் முடிஞ்சிட்டுல. காரணம், நம்மை யார் என்பதை அறிய முடியவில்லை. ஒரு விசை நம்மை யார் என்று காண்பிப்பதற்கு தேவன் நம் கண்முன் வந்து நிற்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னை யார் என்று காட்டித்தார் என்று சொல்லி கேட்கும்போது நம்மை நம் அறிவதற்கு தேவன் உதவி செய்வார். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நான் யார் என்பதை அறிய முடியவில்லை ஆண்டவரே. நான் நல்லவுடன் நினைச்சிட்டேன் ஆண்டவரே. ஆகவே நான் நல்லவன் நினைத்த அநேக சுயநிதியில் இருந்தது அப்படின்னாலே நான் அநேகர் குறித்து தவறான காரியத்தை சொல்லிட்டேன். மேலிருந்து நான் என்ன பார்க்க போறேன் ஆண்டவரே? என்னுடைய இருதய கண்களை திறந்தரலும் உம்மை பின்பற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சுகிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.